இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன் இருதயம் கலங்காதே, என்னை விசுவாசி அப்படின்னு இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில விசுவாசமாயிருங்கள். யோவான் அதிகாரம் 14 வசனம் 1. இந்த வசனத்துல தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நீங்க எல்லாமே கைமீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனா என்னை விசுவாசின்னு தேவன் இன்னைக்கும் சொல்றாரு. எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? சூழ்நிலையை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்களா? மனுஷங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆனா தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் உங்க இருதயத்தை கலங்க விடாதீங்க. தேவனை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவர் உங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் நம்பிக்கையையும் திரும்ப கொடுப்பாரு. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். கலங்கிய இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு உமது சமாதானத்தை தாருங்கள். உம்மை முழு மனதோடு நம்புகிற விசுவாசத்தை அவர்களுக்குள் அதிகரியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.